கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த அவருடைய பெரிதான கிருபை இரக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். போன செய்தியில் கூட நிந்தையை விந்தையாக மாற்றுகிற தேவன் என்று நாம் பார்த்தோம். ஒரு மனிதன் நிந்தை என்கின்ற பள்ளத்தாக்கின் வழியாக அவன் கடந்து போகும் பொழுது அவனுடைய இருதயம் அதிக வேதனை, அவமானம், அங்கே நிந்தை என் ஈரலை பிளந்தது என்று நாம் பார்க்கிறோம். யார் நிந்திக்கிறார்கள்? சுகஜீவிகள் நிந்திக்கிறார்கள், அகங்காரிகள் நிந்திக்கிறாங்க. நல்லா இருக்கிறவங்கள பார்த்து யாரும் நிந்திக்கிறதில்லை. ஆனால் யார் வாழ்க்கையில் தடுமாறுகிறார்களோ, யார் தங்களுடைய வாழ்க்கையில் வேதனையும் தங்களுடைய வாழ்க்கையில் தோல்விகளையும் சந்திக்கும் பொழுது மற்றவர்களாலே எண்ணி பரியாசம் பண்ணுகிற பரிதாபமான நிலைமையை பார்க்குறோம். யோபு 12ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் யோபு இப்படி சொல்கிறார், வாசிக்கலாம். யோபு 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆபத்துக்குள்ளானவன் சுகமாயிருக்கிறவனுடைய நினைவில் இகழ்ச்சி அடைகிறான், கால் இடறினவர்களுக்கு இது நேரிடும். ஸோ யார் ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் கடந்து போகிறாங்களோ அவங்கள சுகமாக இருக்கிறவங்க, செல்வ செழிப்பாக நல்லா இருக்கிறவங்க ஏளனம் பண்ணுகிறார்கள் என்று இங்கே யோபு சொல்கிறார். அதிகமான நிந்தையின் வழியாய் கடந்து போன ஒரு தேவ மனிதனாக இந்த பழைய ஏற்பாட்டு பக்தன் யோபு காணப்படுகிறார். யாருக்கு? கால் இடறினவர்களுக்கு. ஐயோ, இடறி கீழே விழுந்துட்டானே, அவனை தூக்கி விடுவோம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக அவர்கள் பரியாசம் பண்ணுகிற, ஏளனம் பண்ணுகிற ஒரு பரிதாபமான நிலைமையை பார்க்கிறோம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில், ஆபத்தான ஒரு சூழ்நிலை நம்ம போகும் பொழுது, மற்றவர்கள் நிந்திக்கிற ஒரு சூழ்நிலையிலே நாம் கால் இடறி விழுகிற வேளையில் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, சோர்ந்து போயிடக்கூடாது. நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஜெபிக்கணும். ரெண்டாவது, எழும்பி நாம் செயல்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எப்படி நம்ம எழும்பி செயல்பட வேண்டும்? நாம் நெகேமியா 2ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள் இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம், வாருங்கள். இங்கே நெகேமியா காலத்தில் உள்ள யூத ஜனங்களுடைய வேதனையான ஒரு வாழ்க்கையை பார்க்கிறோம். தேவாலயம் சுட்டரிக்கப்பட்டு கிடக்குது, அரண்மனைகள் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கு, பெரிய பிரபுக்களுடைய வீடுகளெல்லாம் சுட்டரிக்கப்பட்டு, அலங்கம் இடிக்கப்பட்டு, குப்பை மண்மேடுகளாக எங்கே பார்த்தாலும் பரிதாபமான ஒரு நிலைமை. அவன் சொல்கிறான், இந்த சிறுமையை பார்த்துட்டு நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. நெகேமியா தேவனுடைய மனுஷன் சொல்றார், நாம் இனி நிந்தைக்குள் இராதபடிக்கு எழுந்து கட்டுவோம், வாருங்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இவ்விதமான சிறுமைப்பட்ட வேளைகளிலே, கால் இடறுகிற வேளைகளிலே, நிந்தைக்குள்ளாக நாம் கடந்து போகிற நேரங்களில் நம்ம செய்ய வேண்டிய காரியம் சோர்ந்து போவதல்ல, நாம் எழுந்து கட்டுவோம், வாருங்கள். எழும்பணும். இங்கே நம்மளை உற்சாகப்படுத்துகிற ஒரு நெகேமியாவின் வார்த்தைகள். நிந்தைக்குள் இராதபடிக்கு எழுந்து கட்டுவோம், வாருங்கள். எழுந்து கட்டுவோம், எழும்பணும். நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. அதனால் நம்ம இந்த நேரத்தில் தான் அதிகமான தைரியம் வேணும், அதிகமான ஆவிக்குரிய பலன் வேணும். நம்ம எழும்பணும், கட்டணும். இந்த ஜனங்கள் அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் நன்மையாக இருக்கிறத அவன் சொன்ன உடனே அந்த ஜனங்கள் சொல்கிறாங்க, எழுந்து கட்டுவோம், வாருங்கள் என்று அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். நல்ல வேலை. 18ஆம் வசனத்தில் வாசிக்கிற தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, உங்களுடைய கைகள் திடப்பட கடவது, உங்களுடைய இருதயம் திடப்பட கடவது. எந்த சூழ்நிலையிலும் நாம் மனமடிந்து சோர்ந்து போயிடக்கூடாது. எழும்பி கட்டணும். நாம் எழும்பணும், நம்ம பிரயாசப்படணும். எந்த இடத்துல நாம் கால் இடறினோமோ, எந்த இடத்துல சிறுமைப்படுத்தப்பட்டோமோ, எந்த இடத்துல நாம் கைவிடப்பட்டோமோ, அந்த இடத்துல நம்ம நின்று ஜெயிச்சு காட்டணுங்கிற வைராக்கியம் வரணும். சத்துருக்களுக்கு முன்பாக நம்ம ஜெயிச்சு காட்டணுங்கிற ஒரு வைராக்கியத்தோடு கூட நாம் செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அங்கே பார்த்தீங்கன்னா, அங்கே இந்த வேலையில் எதிர்ப்புகள் ஒருவேளை வெளியேருந்து வரும்,
உள்ளிருந்துமே அவர் ஒரு சபை இருக்குதுன்னா அல்லது ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னா எதிர்ப்புகள் வெளியிருந்து வந்துச்சுன்னு சொன்னால் அந்த குடும்பம் இன்னும் பலப்படும், அது ஜெயிச்சிடலாம். ஆனால் குடும்பத்துக்கு உள்ளேயே இருந்து எதிர்ப்புகள் வந்தா, சபைக்கு உள்ளேருந்தே நமக்கு எதிர்ப்புகள் வந்தா, நம்ம கூட இருக்கிறவனே நமக்கு குழி பறிச்சா, தாவீது சொல்கிறான் இல்லையா, என்னை நிந்தித்தவன் சத்துருவல்ல, எனக்கு விரோதமாக எழும்பினவன் பகைஞ்சன் அல்ல, என் பிராண சிநேகிதன். அப்போ அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நம்ம எப்படி சமாளிக்கிறதுங்க? அதிக வேதனை தான், ரொம்ப கஷ்டம். அப்படி சூழ்நிலை தான் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் சந்தித்து தான் கடந்து போயிருக்கிறாங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, இதை மாதிரி நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை துரோகங்களை இவ்விதமாக உள்ளே இருந்துக்கிட்டே குழிபறிக்கிற, எதிர்த்து செயல்படுகிற அங்கே பயங்கரமான சூழ்நிலைகளை சந்தித்து தான் போயிருக்கிறாங்க. எங்கள் யார்? நெகேமியா. இந்த நெகேமியாவுடைய காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு நம்ம போகும்போது அங்கே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். நெகேமியா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர்கள் அருகே தெக்கோவா ஊரார் பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்களுடைய பிரபுக்களோ தங்கள் ஆண்டவருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை. இங்கே தெக்கோவா அப்படிங்கிற ஒரு ஏரியா, இந்த ஊரில் உள்ள பிரபுக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, நெகேமியா என்ன சொன்னார்னா, ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அலங்கத்தை எடுத்து கட்டணும். அந்த அலங்கத்தை கட்டுற பொறுப்பு அவங்கவுங்க பொறுப்பு. ஸோ அந்தந்த வீடுகளில் இருக்கிறவங்க எழும்பி இடிபட்ட அலங்கத்தை அவங்க கட்டி எழுப்புறாங்க. யாரும் எந்த பைசாவும் கொடுக்கல, தங்களுடைய சொந்த உழைப்பு, சொந்த பணத்தை போட்டு எல்லாரும் செய்கிறாங்க. இப்போ இப்படி செய்யும்போது அந்த தெக்கோவா அப்படிங்கிற அந்த ஊரில் உள்ள பிரபுக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள்லாம் இந்த வேலைக்கு நாங்கள் செயல்பட மாட்டோம். ஒருவேளை ஏன் இந்த பிரபுக்கள் ஈடுபாடோடு அந்த அலங்கத்தை கட்ட முன் வரல, அந்த ஆண்டவருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்க முன் வரலை அப்படின்னா, அந்த கட்டுமான பணிக்கு அவங்க என்ன செய்யலை, ஒத்துழைப்பு கொடுக்கல, அவங்க செயல்படலை, அவங்க விலகி இருந்துக்கிட்டாங்க, அமைதியாக இருந்துக்கிட்டாங்க. என்ன காரணம்? ஒருவேளை அவங்க நினச்சிருப்பாங்க, யார் இந்த நெகேமியா, அவன் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்கணுமான்னு அவங்க நினச்சிருக்கலாம். அல்லது நெகேமியாவுக்கும் இவங்களுக்கும் இல்லையா, நம்மளை மதிக்கலை, நம்மகிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை, எல்லாம் அவன் இஷ்டப்படி செஞ்சிட்ருக்கிறான், அந்த ஆள் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்கணுமா அப்படின்னு கூட அவங்க எதிர்த்திருக்கலாம். அல்லது நாம் ஏன் நம்முடைய உடல் உழைப்பை கொடுக்கணும், நாம் ஏன் நம்ம கஷ்டப்பட்டு இந்த சிறையிருப்பில் வச்சுருக்கிற கொஞ்ச நஞ்ச பணத்தை இதுக்கு கொண்டு நம்ம பண்ணணும், வேண்டான்னு சொல்லி சுயநலமாக இருந்திருக்கலாம். எது எப்படியோ என்ன நடந்துச்சோ, ஆனால் அந்த பிரபுக்கள் அந்த அலங்கத்தை கட்டுகிற அந்த வேலைக்கு அவர்கள் உடன்படவில்லை, இணைந்து செயல்படவில்லை. பாருங்க, ஆனால் யார் செய்யாட்டாலும் அந்த வேலை மட்டும் தடைபடாது. அது யாருடைய வேலைன்னா தங்கள் ஆண்டவருடைய வேலைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இவங்க என்ன நினச்சிருப்பாங்க, இது நெகேமியாவுடைய வேலை, இது அலங்கத்தை கட்டுற வேலை, இது தேசத்தினுடைய வேலைன்னு நினச்சிட்டாங்க. ஆனால் இது யார்? இந்த தேசத்திற்குரிய தேவனுடைய வேலை. கர்த்தர் தான் இந்த நெகேமியாவை அனுப்பியிருக்கிறாருங்கிற அந்த தரிசனமான பார்வை அந்த பிரபுக்களுக்கு இல்லை. ஒரு நாள் இவர்கள் பரலோகத்தில் தேவனுக்கு முன்பாக போய் நிற்கும்போது ஆண்டு ஒவ்வொருத்தரையா அந்த அலங்கத்தை கட்டினவங்களை கூப்பிட்டு பரிசுகளை, ரிவார்டுகளை கொடுக்கும் பொழுது, நல்லது, உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனேன்னு சொல்லி பாராட்டும் போது இவங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். ஐயோ, நாங்கள் அப்படி நினைக்கலையே, இது ஆண்டவருடைய வேலை நாங்கள் நினைக்கலையே, இது நெகேமியா வேலை நாங்கள் நினச்சிட்டோமே, இதை செய்யலைன்னா நமக்கு என்ன நஷ்டம், நமக்கு லாபம் தானே, பணம் மிச்சம், நேரம் மிச்சம், பலன் மிச்சம், உழைப்பு கொடுக்க வேண்டியதில்லை, சுகமாக இருந்துக்கலாம்னு நினச்சோமே, இப்படி நடக்கும் நாங்கள் நினைக்கலையேன்னு சொல்லி அன்னைக்கு வேதனையோட அவமானத்தோட புலம்புகிறவர்களாக இருப்பாங்க. ஆம், ஆண்டவருடைய வேலை. அப்போ சில வேளைகளில் உள்ளிருந்து எதிர்ப்புகள் வரும்பொழுது அதையும் தாண்டி நாம் முன்னேறி செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 52 நாளைக்குள்ளே அந்த அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது, அங்கே நிந்தை மாற்றப்பட்டது. பிரியமானவர்களே, தேவன் நமக்காக செயல்படுகிற தேவன், அவர் நமக்காக கிரியை செய்கிற தேவன் இல்லையா? தாவீது சொல்கிறாரு சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 57ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? சங்கீதம் 57 வசனம் 3. என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். பாருங்க, நமக்கு நிந்த வரும் பொழுது ஒத்தாசை எங்கேருந்து வரும் அப்படின்னா, சுத்துமுத்தும் பார்க்கக்கூடாது. அவங்க ஒத்தாசை செய்வாங்களா, இவங்க நமக்காக பரிதபிப்பாங்களா, இவங்க நமக்காக ஏதாவது செய்வாங்களான்னு சொல்லி நம்ம சுற்றி முற்றி பார்க்கக்கூடாது. நம்ம எங்கே பார்க்கணும்? இங்கே சங்கீதத்தில் தாவீதினுடைய வாழ்க்கையிலேருந்து பார்க்குறோம்.
எனக்கு நிந்தை வரும் பொழுது ஒத்தாசை வரும். ஜனங்களிடத்திலிருந்து நிந்தை வருது, ஆனால் அந்த நிந்தையை விந்தையாய் மாற்றுகிற தேவன் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புவார். அதோடு சேர்த்து எதையும் அனுப்புவாரா? கிருபையையும் சத்தியத்தையும் அனுப்புவார். அப்போ தேவன் மேலே நம்பிக்கை வைங்க. பிரச்சனை வரும் பொழுது அல்லது விதமான நிந்தையான சூழ்நிலையின் வழியாய் கடந்து போகும் பொழுது நீங்கள் உங்களுடைய பார்வையை பரலோகத்தின் மேலே வைங்க. உங்களுக்காக யாவை செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனை நோக்கி பாருங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. அப்போ வேத நிந்தையான வழியிலே கடந்து போகும் பொழுது பரலோகத்தை நோக்கி பாருங்க. அவர் யார் தெரியுமா? அவருக்கு என்ன பேர் தெரியுமா? நாம் ஏசாயா 25ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் ஆண்டவருக்கு என்ன பேர் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக போட்டிருக்கு. வாசிக்கலாம். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலுமிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஆண்டவருக்கு இங்கே ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆண்டவருக்கு என்ன பெயர் அப்படின்னா, தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலுமாக நீக்குகிற கர்த்தர். கர்த்தரே இதை சொன்னார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நிந்தையின் பாதையில் கடந்து போகிற உங்களுடைய முகத்தின் கண்ணீரை துடைக்கிறவர். எல்லாருடைய முகத்தில் இருந்து கண்ணீரை துடைப்பாராம். எல்லாம் நம்ம செழிப்பாக நல்ல பண வசதிகளோடு இருக்கும்போது நம்மளை தேடி நிறைய பேர் வருவாங்க. நம்மளோட சேர்ந்து சிரிக்கிறதுக்கும் புசிக்கிறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கும். ஆனால் நாம் இடறி விழுகின்ற வேளைகளில், நாம் சிறுமைப்படுகிற வேளைகளில், நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகளும் நஷ்டங்களும் வருகிற வேளைகளில், நாம் கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே கடந்து போகும் பொழுது நம்முடைய கண்ணீரை துடைக்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு அருமையானவர்களே, ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்களுடைய முகத்திலிருந்து கண்ணீரை துடைக்கிற தேவன். ஆம், உங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். பரியாசம் பண்ணுகிற கூட்டத்துக்கு மத்தியில் அருகில் வந்து அழாதே என்று சொல்லி உங்களுடைய கண்ணீரை துடைக்கிற தேவன். மாத்திரமல்ல, உங்களுடைய நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். எவ்வளோ ஒரு அருமையாய் சொல்ல, முற்றிலும் நீக்கி விடுவார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முற்றிலும் நீக்கி விடுகிற தேவன். அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குகிற தேவன். கர்த்தரே இதை சொன்னார். ஆகவே நமக்கு எப்படிப்பட்ட ஒரு தேவன் இருக்கிறார்? நம்முடைய நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்குகிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். அதனால தான் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 30ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் யாக்கோபுக்கு 2 மனைவிகள், ஒன்று ராகேல், இன்னொன்று லேயாள். லேயாளுக்கு பிள்ளைகள் இருந்துச்சு, ராகேலுக்கு பிள்ளை இல்லை. நிந்தை இருதயத்தை பிளந்தது, நிந்தை ஈரலை பிளந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ராகேலுடைய வாழ்க்கையில் வேதனை, கண்ணீர். ஆனால் ஒரு நாள் வந்தது, அவள் என்னாலும் கண்ணீரோடு இருக்கலை, அவள் என்னாலும் அழுது கொண்டு இருக்கலை, அவள் என்னாலும் நிந்தையோடு காணப்படவில்லை. நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுகிற தேவன் என்ன செய்தார்? ராகேலை நினைத்து அருளினார் என்று நாம் வாசிக்கிறோம். நாம் வாசிக்கலாமா? ஆதியாகமம் 30:23. தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்று. ராகேல் சொல்கிறா, அவர் என்னை நினச்சிட்டாருங்க, என் கண்ணீரெல்லாம் தொடச்சிட்டார், என்னுடைய நிந்தையை நீக்கிவிட்டார், நிந்தையை நீக்கிவிட்டார். என்னாலும் நம்ம நிந்தையோடு இருக்க மாட்டோம், என்னாலும் நம்ம அழுது கொண்டு இருக்கவே வேண்டிய அவசியம் இல்லை. நிந்தையை நீக்கிவிட்டார் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தில் சகரியா எலிசபெத்தை குறித்து வாசிக்கிறோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இந்த குடும்பம் தேவனுக்கு உண்மையாக வாழ்ந்த ஒரு குடும்பம், உண்மையாக ஊழியம் செஞ்ச ஒரு ஊழியக்கார குடும்பம். அவங்கள குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நடந்து வந்த ஒரு குடும்பம்.
வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் கர்த்தரிட்ட கற்பனைகளின்படி நடந்த குடும்பம் என்று தேவ ஆவியானவர் அவர்களை குறித்து சாட்சி கொடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையிலும் கூட குழந்தை இல்லை, முதிர் வயது, 2 பேருமே பழுத்த பழமாயிட்டாங்க. ரொம்ப வயதான காலத்தில் தேவன் பாருங்கள் அந்த நிந்தைக்குள்ளேயே வைக்கலை. வாசிக்கலாம், லூக்கா 1:24. அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகி எலிசபெத் கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்து. எலிசபெத் சொல்கிறான், வயசான காலம், கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படி நடந்த ஒரு குடும்பம், ஊழியக்கார குடும்பம்தான், உண்மையாக வாழ்ந்த குடும்பம்தான். ஆனால் அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கும் நிந்தை வந்துருச்சு. ஜனங்களுக்குள்ள அந்த நிந்தை எவ்வளோ பல ஆண்டுகள், அவங்க எத்தனையோ காலம் ஜெபம் பண்ணியிருப்பாங்க, எவ்வளவோ பேருக்கு அவங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டு எத்தனையோ பேருக்கு அற்புதம் நடந்திருக்கும். ஆனால் இவங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலை. இது என்ன, ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டான நிந்தை அப்படின்னு சொல்லி எலிசபெத் சொல்கிறான். எவ்வளவுதான் நமக்கு முன்னால் சிரித்து பேசினாலும் அந்த பக்கம் போய் என்ன செய்வாங்க, நிந்திக்க தான் செய்வாங்க. இதுதான் ஜனங்கள். எவ்வளவு நன்மையை பெற்றாலும் தங்களுடைய தலையை துலுக்குவாங்க, உதட்டை குலுக்குவாங்க, அவங்க பிதுக்குவாங்க, நம்ம நிந்திப்பாங்க. ஆண்டவர் தான் அந்த நிந்தையை நீக்க முடியும். ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படி அவர் என் மேல் கடாட்சம் வைத்து எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார் என்று எலிசபெத் இங்கே சொல்கிறார். கடாட்சம் வைத்தார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய தேவன் நிந்தைக்குள்ளேயே இருக்கணுங்கிறது அவருடைய நோக்கம் இல்லை. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கணுங்கிறது அவருடைய நோக்கம் இல்லை. அந்த நிந்தையை விந்தையாய் மாற்றுகிற தேவன் என்ன செய்கிறாரு, அந்த நிந்தையை மாற்றி போடுகிற ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவனாய் அவர் வெளிப்படுறார். இந்த வயதான காலத்தில் எப்படி ஒரு ஆபிரகாம் சாராளுக்கு முதிர் வயதில் ஒரு ஈசாக்கை கொடுத்து கர்த்தர் அற்புதமாய் ஒரு வல்லமையான கிரிகளை நடப்பித்தாரோ, அதே போல் புதிய ஏற்பாட்டில் இந்த ஒரு ஆபிரகாம் சாராளை போல இந்த சகரியா எலிசபெத், பார்த்தீங்களா, நிந்தையை நீக்கினாரா இல்லையா? இவங்களுடைய வாழ்க்கையில் நிந்தையை நீக்கின ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் நிந்தையை நீக்குவார். விசுவாசிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவரே நன்றி, அல்லேலூயா என்று சொல்லுங்க. ஆம் பிரியமானவர்களே, அவர் உங்களுடைய நிந்தையை மாற்றுகிற தேவன், உங்களுடைய நிந்தையை கண்ணீரை துடைக்கிற தேவன். ஆகவே தான் அவர் எல்லா முகங்களிலிருந்தும் அவருக்கு பேர் கண்ணீரை துடைப்பார், தம்முடைய ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார், கர்த்தரே இதை சொன்னார். பாருங்க, யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கூடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. இங்கே யோவேல் 2:17 பலிபீடத்துக்கும் மண்டபத்துக்கும் நடுவே அழுது ஜெபிக்கணும். அண்ணாளுடைய வாழ்க்கையில் அவளுக்கும் நிந்தை, குழந்தை பாக்கியம் இல்லை, அப்படி சக்களத்தி அவளை விசனப்படுத்தும்படி பேசுகிறாள். அண்ணாள் அழுது கொண்டே இருப்பாள், சாப்பிடவே மாட்டாள், சாப்பிட முடியல, சாப்பிட விருப்பம் இல்லை, கொஞ்சம் கூட மனசு சாப்பிட்றதுக்கு இடம் கொடுக்கல, அழுது கொண்டே இருப்பாள். அப்படியே கணவனாகிய எல்கானா எவ்வளவோ ஆறுதல் படுத்துகிறான், எவ்வளவோ ஆறுதல் படுத்துகிறான், கொஞ்சம் கூட அவளை ஆறுதல் அடையலை. ஆனால் ஒரு நாள் ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்தான், தேவாலயத்துக்கு வந்தான், அழுது ஜெபம் பண்ணான். வெகு நேரம், நாம் சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், வெகு நேரம் அழுது ஜெபம் பண்ணான். இன்றைக்கி நிந்தைக்குள்ளே இருந்தீங்கன்னா அதிகமாக ஜெபம் பண்ணுங்க, வெகு நேரம் அழுது ஜெபம் பண்ணுங்க, பலிபீடத்துக்கு மண்டபத்துக்கு நடுவே விழுந்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருடைய ஆலயத்தில் போய் கண்ணீர் விட்டு கதறி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்கிறார். மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, அதை தேவன் பார்ப்பார், கர்த்தர் அதை கேட்பார். அப்போ அவர் என்ன செய்வாரா, நாம் அழுது ஜெபிக்கிறவர்களாய் காணப்படும் பொழுது மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நாம் கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்படும் பொழுது தேவன் என்ன செய்கிறாரு, 18ஆம் வசனம் யோவேல் 2:18 வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். ஆண்டவரே,
எங்களை எவ்வளோ நாளும் நிந்திக்கட்டும்ப்பா, ஆனால் உங்கள் நாமம் தூஷிக்கப்படக்கூடாது, உங்கள் நாமம் நிந்திக்கப்படக்கூடாது. உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகள் உம்முடைய மகத்துவமுள்ள நாமத்தை நிந்திப்பானேன். ஆண்டவரே, எனக்கு எவ்வளவு நிந்த வந்தாலும் பரவாயில்லை, நான் சகிச்சுக்கிறேன். நான் ஒரு புழு, இன்றைக்கி நான் மரித்தா நாளைக்கு எல்லாம் மறக்கப்பட்டு போயிடுவேன். அன்றைய எல்லாராலும் மறக்கப்பட்டு போயிடுவேன். என்னுடைய பெயர் புழுதியில் தான் எழுதப்படும். ஆனால் உங்கள் நாமம் அன்றைய மகிமையுள்ள நாமம் அது நிந்திக்கப்படவே கூடாது. நம்ம அதற்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே, எனக்கு நிந்தையாக இருக்குதே, ஏன் நிந்தையை மாற்றும் என்று நம்ம ஜெபிக்கும்போது நம்ம பாரத்தோடு ஜெபிக்க வேண்டிய, கண்ணீரோட அழுது ஜெபிக்க வேண்டிய இன்னொரு காரியம் என்னென்னா, ஆண்டவரே, புறஜாதிகள் உம்முடைய நாமத்தை நிந்திக்கக்கூடாது. ஆண்டவரே, உங்கள் தேவன் எங்கே? ஆண்டவர்னு ஓடினியப்பா, அந்த ஆண்டவர் ஏன் உன்னை ரட்சிக்கலை? அந்த ஆண்டவர் இல்லையா? அந்த ஆண்டவர் உன்னை கைவிட்டுட்டாரா? ஏன் கடவுள் பைபிள்னு ஓடினிய, எங்கே உன் கடவுள் அப்படின்னு ஆண்டவரே உங்களை நிந்திச்சிடக்கூடாது. ஆண்டவரே, அழணும், அழுது ஜெபிக்கணும். அப்படி நம்ம ஜெபிக்கும்போது தேவன் என்ன செய்வார்? வைராக்கியம் கொண்டு என்று வாசிக்கிறோம். தம்முடைய ஜனத்துக்காக வைராக்கியம் கொண்டு அவர் நமக்கு தம்முடைய ஜனத்தை ரட்சிக்கிறவர், காப்பாற்றுகிறவர். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, தேவன் எப்படி செயல்படுறார் பாருங்க. அடுத்து யோவேல் 2:19 நம்ம என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி பிரஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். அப்போ நாம் மண்டபத்துக்கும் பலிபடத்துக்கும் நடுவே அழுது ஜெபிக்கிறவர்களாக நம்ம காணப்படும் பொழுது தேவன் வைராக்கியம் கொண்டு நிந்தையை நீக்கி போடும்படியாக அவர் திராட்சை ரசத்தையும் தானியத்தையும் ஆசீர்வாதத்தையும் களஞ்சியத்தை நிரப்புகிற தேவன், களஞ்சியத்தை ஆசீர்வதிக்கிற தேவன். எனக்கு அருமையானவர்களே, சோர்ந்து போயிடாதீங்க. தேவன் யார், எப்படிப்பட்டவருங்கிறத நம்ம அறிந்து கொண்டாதான் நாம் திடன் கொள்கிறவர்களாய் காணப்பட முடியும். தங்கள் தேவனை அறிந்தவர்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள் என்று தானியேல் சொல்கிறான். இன்னைக்கு தேவனை அறியலைன்னு சொன்னால் முடங்கி போயிடுவோம், விசுவாசத்தை மறுதளிச்சிருவோம், நம்பிக்கை இழந்து பழைய வாழ்க்கைக்கு போயிடக்கூடாது. தேவன் எங்கேன்னு மற்றவங்க கேட்கும்போது அழுது ஜெபிக்கணும், விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். தேவன் வைராக்கியமாய் செயல்படுகிற தேவன் என்று அவருடைய வைராக்கியமாக எப்படி செயல்பட போகிறாருன்னு எதிர்பார்த்து ஜெபிக்கணும், விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும்போது தேவன் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். தெரியுமா? யோசுவாவின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிற வாசிக்கலாம். யோசுவா 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் என்னப்படுகிறது. பிரியமானவர்களே, இங்கே யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன், கில்கால். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் அந்த கில்காலுங்கிற இடம் வர்ற வரைக்கும் நீங்கள் நம்பிக்கையோடு வரணும். அவசரப்பட்டு நம்ம பின்வாங்கி போயிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த கில்கால்ங்கிற இடத்துக்கு வந்தவுடனே ஆண்டவர் சொல்கிறார், எகிப்தில் நீங்கள் யார்? அடிமைகள், தவித்து முறையிட்டவர்கள், எகிப்தில் கொடுமையாய் வேலை வாங்கப்பட்டவர்கள். ஆகவே எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன், கில்கால். அப்போ கில்காலில் என்ன அர்த்தம்? நிந்தையை புரட்டி போடுகிற தேவன், நிந்தையை புரட்டி போட்டு விந்தையாய் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிற தேவன். அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே அக்கறையோடு அவங்க எவ்வளவோ குழப்பம், எவ்வளவோ கலவரம், முரட்டாட்டம், கலகம், ஆனாலும் கூட அந்த நிந்தையை நீக்கி போடுகிறதுல அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாருங்க. கலகமுள்ள ஜனந்தான், வணங்கா கழுத்துள்ள ஜனந்தான், முரட்டாட்டம் பண்ணுற ஜனந்தான். ஆனாலும் கூட இந்த நிந்தை என்கின்ற இந்த நுகத்தடியை அவங்கள விட்டு நான் எடுத்து போடாமல் விடவே மாட்டேன்னு சொல்லி அந்த கில்கால் வருகிற வரைக்கும் அவர்களுக்கு செயல்படுகிறார். கில்கால்ங்கிற ஒரு இடத்துக்கு வந்த உடனே எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நிந்தையை புரட்டி போடுகிற தேவன். இந்த நாளில் கூட விசுவாசத்தோடு அவரை பற்றி கொள்வோமா? பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிற தேவன் அல்லவா? நிந்தையை விந்தையாய் மாற்றும்படி நிந்தையை புரட்டி போடுகிற தேவன் அல்லவா?
வைராக்கியம் கொண்டு பூமியில் இராதபடிக்கு நிந்தையை நீக்கி போடுகிற தேவன். தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுகிற தேவன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவோமா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நம்ம ஜெபிப்போமா? இந்த வேலையில் என்னோட சேர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்களா? நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் நிந்தையோட சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் எல்லாராலும் ஏளனமாய் பரியாசமாய் அற்பமாய் எண்ணப்படுகிற வேளையில் கண்ணீரோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நொறுங்குண்ட உள்ளத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்படியே கண்ணீரை தொடங்கி ஆண்டவரே, அப்படியே நிந்தையை பூமியில் இராதபடி மாற்றி போடுங்க. கில்கால் உண்டாகட்டும். அப்படியே வாழ்க்கையிலே அந்த கில்கால் நிந்தையை புரட்டி போட்டு விடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்கறதுக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். அப்படியே தலையை உயர்த்தும். எங்கெல்லாம் வைக்கப்பட்டு போனாங்களோ அந்த இடத்துலலாம் அப்படியே தலையை நீர் உயர்த்தும். அப்படியே நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். நீங்கள் யூடியூப்பில் ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்தில் டைப் செய்வீர்களானால் இன்னும் அநேக செய்திகளை கேட்கலாம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். நாம் மறுமுறை சந்திக்க வரைக்கும் கர்த்தருடைய அபரிவிதமான கிருபை உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.